வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது. நீங்க மிர்தாத்தின் புத்தகத்தோட 15வது அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஆமா. யாராவது உங்கள எல்லார் முன்னாடியும் கேவலமா பேசிட்டா, ஒரு அவமானத்தை உண்டாக்கிட்டா என்ன செய்வீங்க? ம். பதிலுக்கு திட்டணும்னு தோணுமா? இல்ல அமைதியா போயிடுவீங்களா? இந்த அத்தியாயம் 3வதா ஒரு வழிய சொல்லுது. அதுதான் புனித புரிதல். கரெக்ட். இதோட களம் ஒரு மடாலயம். அங்க இருக்கிற தலைவர் மூத்த துறவி சமாதத்துக்கும் குரு மிர்தாத்துக்கும் நடுல ஒரு பெரிய மோதல் வெடிக்குது. அதிகாரம், கோபம், அவமானம் எல்லாம் உச்சத்துக்கு போற அந்த நிமிஷத்துல என்ன நடந்தது? அந்த மோதல் எப்படி ஒரு ஆழமான பாடமா மாறுச்சு, அதுதான் இங்க முக்கியம். ஆமா, வாங்க இந்த கதைய கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா அலசி பார்க்கலாம். கதையோட தொடக்கமே ரொம்ப ஒரு ஒரு நாடகத்தனமா இருக்கு இல்லையா? மிர்தாத் பேசி முடிச்சதுமே குகையோட வாசல்ல வெளிச்சத்தையும் காத்தையும் மறைச்சபடி ஒரு பெரிய உருவம் நிக்குது. ஆமா, அதுதான் மடாலயத்தோட தலைவர் சமாதாம். அங்க இருந்த நெரோண்டாங்கிற சீடர் சொல்றாரு, குரு சொன்ன கெட்ட தேவதைகள்ல ஒண்ணு நேர்ல வந்து நிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு. அந்த அளவுக்கு சமாதத்தோட கண்ணுல ஒரு கோபம் தீயா எரியுது. ஆமா, அந்த இடத்துல வந்து வார்த்தைகளுக்கு வேலையே இல்ல. அவரோட உடல் மொழியே எல்லாத்தையும் சொல்லுது. அவர் நேரா மிர்தாத் கிட்ட வந்து, என்ன சொல்றார்? நீ என்னெல்லாம் நஞ்ச கக்கினேன்னு நான் கேட்டேன். உன் வாய் ஒரு விஷக்குழாயின்னு ஆரம்பிக்கிறார். இந்த மடாலயத்தோட தலைவன் நான். உடனே இங்கிருந்து வெளியே போன்னு கர்ஜிக்கிறார். ஓ, இது வெறும் கோபம் இல்ல. இல்லவே இல்ல. மிர்தாத்தோட போதனைகள் தன்னோட மடாலயத்தோட புனிதத்தை, முக்கியமா தன்னோட அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்குதுன்னு அவர் ஆழமா நம்புறாரு. சொல்லப்போனா இது பாரம்பரிய அதிகாரத்துக்கும் புதிய ஞானத்துக்கும் நடக்கிற ஒரு நேரடி மோதல். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. சமாதம் உடம்புல பெரிய ஆளு, அதிகாரத்திலயும் பெரிய ஆளு. ஆனா ஒல்லியான உருவத்தோட இருக்கிற மிர்தாத் கொஞ்சம் கூட அசையாம ஒரு மலை மாதிரி அமைதியா நிக்கிறார். அந்த அமைதிய பார்த்து சமாதமே ஒரு கணம் திகைச்சு போறாருன்னு சொல்லலாம். நிச்சயமா கோபத்துல மிர்தாத்தை வெளியே இழுக்க முயற்சி பண்றாரு. ஆனா மிர்தாத் இருந்த இடத்தை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகரல. அதுக்கப்புறம் மிர்தாத் பேசுற பதில் தான் இந்த அதிகார விளையாட்டிய தலைகீழா மாத்துது. ஆமா, அவர் கேக்குறாரு, உள்ள வரவிட்டவருக்கு தானே வெளியே அனுப்பவும் சக்தி இருக்கும் சமாதம், நீங்களா என்ன உள்ள விட்டீங்கன்னு. அதுக்கு சமாதம் என்ன சொல்றாரு? உன்னோட பரிதாபமான நிலைய பார்த்து இரக்கப்பட்டு நான் சேர்த்துக்கிட்டேன்னு சொல்றார். அதுக்கு மிர்தாத் சொல்ற பதில் தான் உச்சம். என்னது? அவர் சொல்றார், இல்ல சமாதம், உங்களோட பரிதாபமான நிலைய பார்த்து தான் என் அன்பு நெகிழ்ந்து நான் இங்க இருக்கேன்னு. பாத்தீங்களா? அப்படியா? அதிகாரத்தை விட அன்பு எவ்வளவு பெரியதுன்னு ஒரே வரியில நிலைநிறுத்திட்டார். கரெக்ட். அதோட அவர் நிறுத்தல. அவர் சொல்றாரு, இந்த மலைகளெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் இருந்தேன். இந்த மலைகளெல்லாம் இடிஞ்சு தூள் தூளாகி மண்ணோட வண்ணா போனதுக்கு அப்புறமும் நான் இங்கதான் இருப்பேன்னு. ஒரு நிமிஷம், இது கேக்குறதுக்கு கொஞ்சம் கர்வமா இல்லையா? அவர் தன்னை கடவுள் மாதிரி நினைச்சுக்கிறாரா? நல்ல கேள்வி. முதல் தடவை கேட்கும்போது அப்படிதான் தோணும். ஆனா மிர்தாத் இங்க தன்னை ஒரு தனிநபரா இந்த உடம்பா பார்க்கல. ஓ, அப்போ அவர் தன்னை ஒரு தத்துவமா, ஒரு பிரபஞ்ச உண்மையா பார்க்கிறார். புரிதலுங்கிற அந்த உண்மை காலத்துக்கும் அப்பாற்பட்டதுங்கிற அர்த்தத்துல தான் அப்படி சொல்றார். சரி சரி. அவரே தன்னை மடாலயம், பலிபீடம், நெருப்புன்னு வர்ணிக்கிறாரு. அதாவது ஆன்மீகத்தோட மூலமே நான் தான் சொல்றாரு. அதனாலதான் இந்த பழிகார போலி வேடதாரிய அந்த பள்ளத்துல தள்ளுவோன்னு சமாத மத்த துறவிகளை கூப்பிடும்போது ஒருத்தர் கூட அசையல. அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, இது ரெண்டு மனுஷங்களுக்கு நடுவுல நடக்கிற சண்டை இல்லைன்னு. ஆமா. மிர்தாத்தோட அந்த ஆன்மீக பலத்துக்கு முன்னாடி சமாதத்தால ஒன்னும் பண்ண முடியல. மத்தவங்களும் தனக்கு சப்போர்ட் பண்ணாததால தலகுனிஞ்சு, நான் தான் இந்த மடாலயத்தோட தலைவன், கடவுள் கொடுத்த அதிகாரத்தை நான் நிலைநிறுத்துவேன் அன்னு முணுமுணுத்துக்கிட்டே அந்த இடத்தை விட்டு போயிடுறார். சரி. இப்போதைக்கு பிரச்சனை முடிஞ்சதுன்னு தோணுது. ஆனா உண்மையான நாடகம் இனிதான் ஆரம்பிக்க போகுது இல்லையா? அதுவும் மிர்தாத்தோட சீடர்கள் பக்கத்துல இருந்துதான். கரெக்ட். வெளியே இருந்து வந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனா உள்ளுக்குள்ள இருந்த உணர்ச்சிகள் இனிதான் வெளிப்பட போகுது. சமோராங்கிற இன்னொரு சீடர் கோபத்தோட கொந்தளிக்கிறாரு. இதுதான் நம்மள் பலரோட இயல்பான எதிர்வினை. ஆமா, அவர் நேரா மிர்தாத் கிட்ட வந்து, குருவே, அந்த சமாதம் உங்களை அவமானப்படுத்திட்டான், அவனை என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அதோட நிறுத்தல, அவனை தூள் தூளாக்கிடுறோம் அப்படின்னும் சொல்றார். இது ரொம்ப இயல்பான ஒரு உணர்ச்சி தானே. நாம ரொம்ப மதிக்கிற ஒருத்தரை யாராவது தப்பா பேசிட்டா நமக்கும் இப்படிதானே கோபம் வரும், பழி வாங்கணும்னு தோணும். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு சரின்னு மிர்தாத் பார்க்கல. ஆனா இந்த கோபத்தை, இந்த பழிவாங்கும் உணர்ச்சிய ஒரு ஆழமான பாடத்தை கத்துக் கொடுக்கிற ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறார். ஓ, அப்படியா? உடல் ரீதியான மோதல் முடிஞ்சிடுச்சு.
ஆனா உண்மையான பாடம் இனிதான் ஆரம்பமாகுது. பழிவாங்குதல்ங்கிற மனித இயல்ப தெய்வீக புரிதல்ங்கிற உயர்ந்த நிலைக்கு எப்படி மாத்துறதுன்னு அவரு விளக்க போறார். பழிவாங்க துடிக்கிற சமோரா கிட்ட மிர்தாத் என்ன சொல்றார் தெரியுமா? அதுதான் நம்பவே முடியாத ஒரு விஷயம். என்ன சொல்றார்? தோழர்களே, சமாதத்துக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. அவரோட கண்ல இருக்கிற திரை விலகணும், அவரை சுத்தி இருக்கிற அறியாமைங்கிற நிழல் நீங்கணும்னு வேண்டுங்கன்னு சொல்றார். ம், என்னது, நம்மள அவமானப்படுத்தினவனுக்காக பிரார்த்தனை பண்ண சொல்றாரா? இது கொஞ்சம் ஓவரா இல்ல? நடைமுறைக்கு சாத்தியமா இது? இதுதான் அந்த போதனையோட மையப்புள்ளி. வெறுப்புக்கு வெறுப்பு மருந்தாகாது. இருட்டா இன்னொரு இருட்டால விரட்ட முடியாது. மிர்தாத்தோட பார்வையில சமாதம் ஒரு எதிரி கிடையாது. எதிரி இல்லையா பின்ன? அவர் ஒரு நோயாளி. அவருக்கு இருக்கிற நோய் புரியாமை. அதனால அவருக்கு தண்டனை கொடுக்க கூடாது, சிகிச்சை தான் கொடுக்கணும். அந்த சிகிச்சை தான் பிரார்த்தனை. ஓ, அவர் விளக்குறாரு, தீமையை ஏத்துக்கிற மாதிரி நன்மையும் ஏத்துக்கிறது சுலபந்தான். வெறுப்போட இசைஞ்சு போற மாதிரி அன்போட இசைஞ்சு போறதும் சுலபந்தான்னு. நாம எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது தான் விஷயம். சரி. இதை இன்னும் விளக்கமா புரிய வைக்க மிர்தாத் சில அற்புதமான உருவகங்களை பயன்படுத்துறார். ஒவ்வொன்னும் ஒரு ஆஹா மொமெண்ட். ஆமா, முதல்ல அவர் சொல்றது இருப்பின் ஏணி. அதாவது நாம எல்லாரும் நம்மளோட வாழ்க்கை பயணத்துல ஏறி போற ஒரு ஏணியோட படிகளாம். நாம மேல ஏறணும்னா மத்தவங்களோட தோள் மேல கால் வச்சு ஏறணும். அதே மாதிரி மத்தவங்க ஏறுறதுக்கு நம்ம தோள ஒரு படியா கொடுக்கணும். ஆமா. இந்த உருவகத்தோட ஆழம் என்னன்னா, நம்மளோட ஆன்மீக பயணம் ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையாது. நாம ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்ததான் இருக்கோம். அப்போ சமாதம் கூட. சமாதம் கூட அந்த ஏணியில ஒரு படிதான். அந்த படி பலவீனமா இருந்தா ஏணியை ஆட்டம் கண்டுடும். அதனால அவரை உடைக்க நினைக்காதீங்க. அவருக்காக பிரார்த்தனை பண்ணி அவரை பலப்படுத்துங்க. அவரை பலப்படுத்துறது மூலியமா நாம நம்ம ஏணிய நம்ம பயணத்தை பலப்படுத்திக்கிறோமா? சரியா சொன்னீங்க. அடுத்த உருவகம் அஸ்திவாரக்கல். சமாதம் உங்க வாழ்வோட அஸ்திவாரத்துல இருக்கிற ஒரு கல் தானேன்னு கேக்குறார். இதுவும் ஏணி மாதிரி தான் இருக்கு, ஆனா இது இன்னும் ஒரு படி மேல போகுது. ஆமா, அஸ்திவாரத்துல இருக்கிற ஒரு கல்லை எடுத்தா மொத்த பில்டிங்கும் இடிஞ்சிடும். ஆனா எனக்கு பிடிக்காத ஆள் என் வாழ்க்கையோட அஸ்திவாரத்துல ஒரு கல்லா இருக்கிறான்னு ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. கஷ்டம்தான். ஆனா அதுதான் உண்மைன்னு மிர்தாத் சொல்றார். உங்க எதிரியாக நீங்க நினைக்கிறவர் தான் உங்க பலத்தையும் உங்க புரிதலையும் சோதிக்கிற உரைகள். அந்த அஸ்திவாரக்கல் பழுதா இருந்தா உங்க மாளிகையும் பலவீனமா தான் இருக்கும். இது நாம எல்லாரும் எவ்ளோ ஆழமா ஒருத்தரோட ஒருத்தர் இணைக்கப்பட்டிருக்கோன்னு காட்டுது. கரெக்ட். அவன் வேற நான் வேறங்கிற எண்ணத்தையே இது உடைக்குது. இந்த 2 உருவகங்களே போதும்னு நினைச்சா மூணாவது ஒரு உருவகம் வருது. அதுதான் உச்ச கட்டமான கருத்து. கண்கள். கண்கள். ம் மிர்தாத் சொல்றார், இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய கண்கள் எல்லாமே உன்னோட கண்களோட விரிவாக்கம் தானே. அப்புறம் உன் பக்கத்து வீட்டுக்காரனோட பார்வை மங்குனா உன்னோட பார்வையும் மங்குன்னு சொல்றார். அதோட நிறுத்தல. ஒவ்வொரு குருடனோட கண்ணையும் பறிச்சது நீதானும் சொல்றார். இது ரொம்ப தீவிரமான ஒரு குற்றச்சாட்டு மாதிரி இல்லையா? மத்தவங்களோட அறியாமைக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இது குற்றச்சாட்டில்ல, இது ஒரு பெரிய பொறுப்புணர்வு. அவனவன் செஞ்சா அவனவன் அனுபவிப்பாங்கிற தனிநபர்வாத சிந்தனைய இது முழுசா நிராகரிக்குது. ஓ, சமாத்தோட பார்வையின்மை, அதாவது அவரோட அறியாமை, நம்ம எல்லாரோட கூட்டு பொறுப்புன்னு சொல்றாரு. அவருக்கு பார்வையை திருப்பி கொடுக்க நம்ம முயற்சி பண்ணும்போதுதான் நம்ம பார்வையும் முழுமையா தெளிவாகும். அதனாலதான் அவருக்காக பிரார்த்தனை பண்ண சொல்றார். இது பழிவாங்கும் எண்ணத்தை அடியோடு அழிச்சிடுது. ஆமா. ஆக இந்த உருமகங்கள் மூலமா பழிவாங்கும் எண்ணமே தப்புன்னு புரிய வச்சுட்டார். இப்போ சமோராவோட நேரடி குற்றச்சாட்டுக்கு வர்றார். சமாதா என்ன அவமானப்படுத்திட்டான்னு சமோரா சொன்னதுக்கு மிர்தாத் என்னோட புரிதல் ஆற்றல அவனால எப்படி குலைக்க முடியும்னு ஒரு கேள்வியை எழுப்புறார். அதாவது அவமானம்ங்கிறது புரிதல ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்றார். ஆமா, இத விளக்க இன்னும் சில உருவகங்களை பயன்படுத்துறார். அதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்தவை. என்ன அது? முதலாவது கடலும் நீரோடையும். சேறு கலங்கி போற ஒரு சின்ன ஓடை ஒரு பெரிய சமுத்திரத்தை மாசுபடுத்த முடியுமான்னு கேக்குறார். முடியாது. அந்த ஓடை கொண்டு வர சேற்றையெல்லாம் கடல் தன்னோட ஆழத்துல படிய வச்சுட்டு பதிலுக்கு தெளிவான நீரை தான் கொடுக்கும். உண்மையான புரிதல் ஒரு கடல் மாதிரி இருக்கணும். அவமானம்ங்கிற சேரு நம்ம மேல வீசப்படும் போது அதை நம்ம ஆழத்துல அமைதிப்படுத்தி பதிலுக்கு அன்பையும் தெளிவையும் தான் கொடுக்கணும். இது கேட்க நல்லா இருக்கு. இது சோஷியல் மீடியா காலத்துக்கு ஒரு நல்ல பாடம் மாதிரி தெரியுது. நிச்சயமா. யாராவது ஒருத்தர் போடுற ஒரு மோசமான கமெண்ட் ஒரு சேறு கலந்த நீரோடி மாதிரி. அது நம்ம நாள் முழுக்க மாசப்படுத்த நாம அனுமதிக்கலாம், இல்லனா நாம கடல் மாதிரி இருந்து அதை உள்வாங்கி அதோட சக்தியை இல்லாம ஆக்கிடலாம். சரி. அடுத்த உருவகம் பூமியும் கழிவுகளும். இதுவும் இதே மாதிரி தானே? ஆமா, கிட்டத்தட்ட அதேதான்.
ஆனா இதுல ஒரு படி மேல போய் மாற்றுதல், அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தியும் பேசுது. பூமி எல்லா விதமான கழிவுகளையும் ஏத்துக்கிட்டு அதை உரமா மாத்தி பதிலுக்கு இனிய பழங்களையும் வாசனையான பூக்களையும் கொடுக்குது. இது தீமைய நன்மையா மாத்திர ஒரு ரசவாதம். ஆமா, அவமானங்கிற கழிவை ஏத்துக்கிட்டு அதை புரிதல்ங்கிற மதரா மாத்தி பதிலுக்கு கொடுக்கணும்னு சொல்றார். கடைசி உருவகம் காற்றும் வாழும். ஒரு வாழால சதைய கிழிக்க முடியும், ஆனா அதால காற்றை காயப்படுத்த முடியுமான்னு கேக்குறாரு. இதுதான் எல்லாத்துலயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்? அவமானப்படுத்துற வார்த்தைகள் எல்லாம் காற்ற வெட்ட முயற்சி பண்ற ஒரு வாழ் மாதிரி தான். நாம நம்மள இந்த உடம்பு, இந்த பேரு, இந்த கௌரவம் நினைச்சா அந்த வாழ் நம்மள காயப்படுத்தும். கரெக்ட். ஆனா நாம நம்மள எல்லையற்ற புரிதல்ங்கிற தத்துவமா காற்று மாதிரி உணர்ந்தா எந்த வார்த்தையும் நம்மள தீண்ட முடியாது. சரியா சொன்னீங்க. அவமானத்தோட மூல காரணத்தையும் மிர்தாத் விளக்குறார். குறுகிய மனசோட கருவந்தான் பேராசை கொண்ட அறியாமையே பெத்தெடுக்குது. இந்த அறியாமை தான் மத்தவங்கள அவமானப்படுத்துது, தானும் அவமானப்படுது, பழிவாங்க துடிக்குது, அழுக்க இன்னொரு அழுக்கால கழுவ முயற்சி பண்ணுது என்கிறார். ஆமா, இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி. இந்த சுழற்சியை உடைக்கிறது தான் ஞானியோட பாதை. கடைசியா மிர்தாத் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். அது ரொம்ப நேரடியானது. என்னது அது? நீங்க இந்த புரிதல் பாதையில நடந்தா இந்த உலகம் உங்களை சும்மா விடாது. அது தன்னோட சட்டங்கள், மத நம்பிக்கைகள், பெருமைகள்ங்கிற வேட்டை நாய்களை உங்க மேல ஏவி விடும். உங்கள சட்ட விரோதிகள், அராஜகவாதிகள்னு முத்திர குத்தும், உங்க முகத்துல காரி துப்புன்னு சொல்றார். இவ்ளோ கடுமையான எதிர்ப்பை நீங்க சந்திச்சே ஆகணும்னு சொல்றார். அந்த எதிர்ப்புக்கு நீங்க எப்படி எதிர்வினையாற்றணுங்கிறது தான் இறுதி பாடம். கடல் மாதிரி இருங்க, உங்களை சபிக்கிறவங்கள நீங்க வாழ்த்துங்க. பூமி மாதிரி இருங்க, மத்தவங்களோட எதையும் அழுக்கையெல்லாம் தூய்மைப்படுத்தி பதிலுக்கு அழக கொடுங்க. காற்று மாதிரி இருங்க, எந்த வாளாலும் காயப்படுத்த முடியாத சுதந்திரத்தோட வாழுங்க. எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த புரிதல் தான். அந்த புரிதலோட உலகம் உங்க மேல வீசுற கோபத்தை அன்பால எதிர்கொள்ளுங்க. அதோட பழிச்சொற்களை அமைதியால சாந்தப்படுத்துங்க. குரு தன்னோட போதனைய இப்படிதான் நான் நோவாவுக்கு உபதேசித்தேங்கிற ஒரு மர்மமான வரியோட முடிக்கிறார். நரவுண்டாவோட குறிப்புப்படி மிர்தாத் இந்த வரிய சொல்லிட்டா அதுக்கு பிறகு அவர் இந்த விஷயத்த பத்தி பேச மாட்டாருன்னு அர்த்தம். பாடம் முடிஞ்சது. ஆமா, அத கேட்டதும் சீடர்கள் எல்லாரும் அமைதியா கலைஞ்சு போறாங்க. அந்த அமைதி அந்த போதனையோட ஆழத்தை அவங்க உள்வாங்கிட்டாங்கன்னு காட்டுது. சமூராவோட கோபம் இப்போ ஒரு ஆழமான புரிதலா மாறியிருக்கு. இந்த அத்தியாயம் உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போகுது. அவமானங்கிறது அதை சொல்றவங்களோட அறியாமையிலிருந்தும் கர்வத்திலிருந்து தான் பிறக்குதுன்னு இந்த நூல் சொல்லுது. நாம அதுக்கு சக்தி கொடுத்தா மட்டும்தான் அது நம்மள பாதிக்கும். இப்போ நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். உங்க வாழ்க்கையில மத்தவங்களோட எந்த வார்த்தைகள், எந்த செயல்கள் காற்றை வெட்டும் வாழ் மாதிரி உங்கள பாதிக்காம கடந்து போகுது? எது சதைய காயப்படுத்துற வாழ் மாதிரி உங்களை ஆழமா பாவிக்குது? உங்க புரிதல்ங்கிற காற்று எங்க வலிமையா இருக்கு? உங்க நான்கிற சதை எங்க பலவீனமா இருக்கு? யோசிச்சு பாருங்க.